நேத்திக்கு சானுவ கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எந்த வேலை பண்ணுறதுலையுமே கஷ்டம் இல்லைங்க. ஆனால் அவள் ஒரே ஒரு டேபிள், ஒரே ஒரு சேர் வச்சுருக்கா பார்த்தீங்களா, அதை சுற்றி அவ்வளோ கசகசன்னு பண்ணி வச்சுருவாள். ஸ்கூல்லேருந்து வரும்போதே யோசிச்சு வருவா போல், அம்மாவுக்கு என்னென்ன வேலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கசகசன்னு பண்ணி வச்சுட்டு போயிடா. டெய்லி இந்த கூத்து தான் நடந்துட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவள் தான் அப்படின்னு பார்த்தா டைனிங் டேபிள் அதுக்கு மேலே என்னென்னலாம் டைனிங் டேபிள் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை, என்னென்ன இருக்கக்கூடாது அதெல்லாம் தான் அதிகமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி விட்டா. அப்படியே ராகி மாவையும் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் மந்த் அம்மா ஊர்லேருந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதை காய போட்டுட்ருக்கேன். ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. என்னடா நான் அட்டன் பண்ணி பார்க்க சானு ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் நர்சிங் ரூம்லேருந்து கூப்பிட்றோம், சானு கீழே விழுந்துட்டாங்க, நெத்தியில் லைட்டாக அடிபட்டுருக்கு, நாங்கள் ஐஸ் க்யூப் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பட்டுவிட்டு நான் பேசினேன், வலிக்குதா பட்டு அப்படின்னதுக்கு ஆமாம்மா லைட்டாக வலிக்குது அப்படின்னா. எக்ஸாம் முடிச்சிட்டேன்னு கேட்டேன். இன்னும் எக்ஸாம் முடிக்கலாமா அப்படின்னா. சரி ஓகே எக்ஸாம் முடிச்சுட்டு அம்மா வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கோங்க அப்படின்னா. போய் பார்த்தா நெத்தி வீங்கியிருக்கு.